இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சி தான் இப்போ அந்த கூட்டணியில் இருக்குது. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஜான் பாண்டியன் ஒன்றும் முடிவெடுக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியுமே வெளியில் இருக்குது. அமமுக ஆல்மோஸ்ட் வெளியில் ஏறி போயிட்டாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் 2 கட்சி தான் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சி கூட்டணி மட்டும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு. அப்போ இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேகாவை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த கரூர் ஸ்டாம்ப் பேட் சம்பவம் அவங்களுக்கு லட்டாக வந்து கையில் மாட்டிக்கிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சமீப காலமாக இது பாஜக ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள்லாம் ஓப்பனாகவே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய வேலையை பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்கள் கட்சியே இருக்காது, உங்களால் திரைப்படத்தில் கூட நடிக்க முடியாது, உங்களுடைய கேரியரே அவ்வளோதான், திமுக அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடும், அப்போ உங்களுக்கு ஒரே வழி வந்து நீங்கள் பாஜக கூட வர்றதா அப்படிங்கிற நரேஷனை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.